ஒரு முதலாளி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அது தரமா இருக்கு, எல்லா பிள்ளைகளும் அங்க போனா நல்லா படிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் நிர்வாகப்படுத்தப்படுற உருவாக்கப்படுற அரசு, இத்தனை கோடி மக்களின் வரியை வாங்கிக்கிற அரசு, ஏன் பள்ளிக்கூடத்தை கல்வியை தரமா கொடுக்க முடியல? நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியல? ஏன் முடியல? ஒரு முதலாளியால, ஒத்த மனுஷனால முடிகிறது, இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால முடியலையே. அப்ப அரசாங்கம் கையாளாகாம போச்சா, தோத்து போச்சா? சொல்லு. நான் கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்கிறான், எல்லா இடத்துலயும் கொக்கைன், மெத்தப்பட்டமைன், இந்த மாதிரி இந்த போதை பொருளை விற்கிறான். இதை விற்கிறவன் வாங்கி பயன்படுத்துறான்ல, அவனுக்கு தெரியுது எங்க விற்கிறான்னு. போலீஸுக்கு தெரிய மாட்டேது. எப்படி? இங்க பாருங்க, கஞ்சா வாங்கி குடிக்கிறான்ல, அவனுக்கு தெரியுது எந்த சந்தில எந்த இடத்துல இவன் விற்கிறான்னு. ஆனா போலீஸுக்கு தெரிய மாட்டுது. இப்ப பறக்கும் படைன்னு ரோட்ல காசை பிடிக்கிறான்ல, இவனுக்கு நம்ம ஆத்தால பெண் சந்தைக்கு சரக்கு வாங்க ஆடு வித்து காசு, இந்த மளிகை சமா வாங்க காசு, மளிகை கடைக்கு இந்த மண்ணெண்ணெய் வாங்க போறது காசை பறிக்குது, இது தெரியுது. ஆனா ஓட்டுக்கு 2000 கொடுக்கறான்ல, அந்த காசு தெரிய மாட்டது.